அப்படியே பண்ணிடலாம். ஹோமம் மட்டும் இல்ல, அன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்கள்ல முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டுறலாம். சொந்தக்காரங்களா? எதுக்குமா அவங்களாம்? அருண் ஜெயில்ல இருந்தப்போ அவன் தப்பு செஞ்ச மாதிரியே தானே எல்லாரும் பேசினாங்க. அருண் நிரபராதின்னு நிரூபிச்சு அவன் வெளியே வந்துட்டான்னு அவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? அது மட்டும் இல்லைங்க, நாம எல்லாரும் ஒன்னா ஒரு விசேஷத்தை கொண்டாடி ரொம்ப நாளாச்சு. அருண் வெளியே வந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாம் கண்டிப்பா கொண்டாடணும். ஆமா அண்ணா, தீபாவளி அப்ப கூட அருண் நம்ம வீட்ல முழுசா இல்ல. அண்ணி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. அப்பா அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்ப்பா. எல்லார் விருப்பம் அதான்னா நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன். வேதா சொன்னபடியே செஞ்சிடலாம். அப்பா இப்பதான் இந்த நோட்டுக்கே வேலை வந்திருக்கு. கல்யாணமோ காது குத்தோ, ஒரு ஃபங்க்ஷன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். அம்மா, சாப்பாடை நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிடலாமா? வேணா சுதா, அதான் நான், சீதா, ரஞ்சிதா எல்லாம் இருக்கோம்ல. சமையல் வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். அக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பியா இல்லை கிச்சனில் உட்காந்து வெந்துக்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. நம்ம ஊரில் 30-35 பேருக்கு கேட்டரிங் செய்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துடலாம். ம், சரிடா. சாப்பாடு தவிர வேற என்னெல்லாம் செலவு இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, வழக்கமா நம்ம வெட்டிங் டேவை ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவோம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம். வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாமா, நாங்களே எடுத்து தரோம். ஆ, ஆனா எங்களுக்கு மட்டும் வேண்டாம். ஏன் அண்ணி? என்கிட்ட கூட புதுசா 2 வேட்டி சட்டை கட்டாம இருக்கு. நான் அதே கட்டிக்கிறேன் வேதா. எங்கிட்டயும் ஒரு 2 புடவை கட்டாமே இருக்குமா, நானும் அதுல இருந்து 1 கட்டிக்கிறேன். அக்கா, கல்யாண நாள் அதுவுமா புது ட்ரெஸ் தான் போடணும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அது ஒண்ணு இல்லடா, அருண் கேஸ்க்கு நிறைய செலவாயிடுச்சு. ரஞ்சிதாவுக்கு வேற நம்ம பணம் தரணும். அதான் நான் வேலைக்கு போக போறேன்ல, சீக்கிரமாவே அவளுக்கு செட்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துதான் ஆகணும். ஆமா அண்ணி, இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு. மதியம் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்னம்மா ஏதோ சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அண்ணா, அம்மா அப்பாவோட வெட்டிங் செலிப்ரேஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பாக்கும் அம்மாக்கும் இன்னைக்கே ட்ரெஸ் எடுக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவசியமே இல்லையே. ஏன் அருண் அப்படி சொல்ற? அது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அடடடடா, இங்க வர்றா. ஏ அருண், எப்போ தனியா போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டியே, இப்ப எப்படிடா போன? இல்ல, அது ரஞ்சிதா தான் என் கூட வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க.